காந்தாரா தி லெஜெண்ட். எங்களை பார்க்க நீங்கள் வந்தீங்க, உங்களை பார்க்க நாங்கள் வரக்கூடாதா என்ன? இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குற முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த காந்தாரா படத்தில் வந்த ஹீரோ ஒரு இடத்துல போய் மறைவார் இல்லையா, அந்த இடத்த பார்த்து ஏன் அப்பா இந்த இடத்துல மறைஞ்சாரு அப்படின்னு அந்த ஹீரோவோட பையன் கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் ஒரு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் தான் இந்த காந்தாரா தி லெஜெண்ட் படம் கதை. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே நம்ம ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருது. ஸோ அந்தளவுக்கு விசுவல் ட்ரீட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த படமே புரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போகிறாங்க. ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் சீக்வன்ஸ் வரும். அதில் ஸ்டென்ட் கொரியோகிராஃபி பார்த்தோம்னா மிரட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி விசுவல்ஸ்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு அவங்க கம்போஸ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து தங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைச்சி படத்தை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அப்படியே தெரியும். ஏன்னா குறை சொல்கிறதுக்கு எந்த சீனும் இருக்காது. அண்ட் வந்து இன்டர்வல் பிளாக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் ஆஃப் 2025 அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்குது. தேவாங்கெல்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்டர்வலில் தான் இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பஞ்சரொலி தெய்வம் இருக்க அந்த காந்தாரா காட்டுக்குள்ளே தான் நடக்கும். அந்த காட்டுக்குள்ளேயே 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க அந்த பஞ்சரொலி தெய்வத்தை வழிபடுறவங்க, இன்னொருத்தவங்க அந்த தெய்வத்தை கட்டுப்படுத்தி அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு இடையில் நடக்கிற ஃபைட் சீன் தான் செகண்ட் ஹாஃப். ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கு எப்படி 1000 வரணும், தெலுங்குக்கு எப்படி பார்க்க முடியும், அது மாதிரி தான் கன்னட சினிமாவுக்கு இந்த காந்தாரா. ஸோ வந்து எனக்கு சாமி நம்பிக்கையே இல்லை. அதே மாதிரி இது ஏமாத்து சாமி கிடையாது, எனக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, எல்லோரும் கல்லையே தான் கும்பிட்றீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது மாதிரி நிறைய ஃபிலிம் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.